கண்ணன் பார்த்தான், யாராவது மிச்சம் விட்டு போயிருக்காளா, இன்னும் யாராவது நம்முடைய அழகை ரசிக்க வேண்டி இருக்கா, யாரா மிச்சம் இருக்காளான்னு பார்த்தான். கன்று குட்டிகள் அதெல்லாம் அப்படியே மேயறதுக்காக போயிடுத்து. கண்ணன் யோசிச்சான், ஐயோ எனக்கு இந்த பசுமாடு கண்ணுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், அந்த கன்றுகளும் என்னுடைய அழகை ரசித்தால் நல்லா இருக்குமே. இன்னும் ஒரு பாட்டு தான் பெரியாழ்வார் யசோதை பாட போறா, குழல் கற்றைகளை பற்றி பாட போறா, அந்த கன்றுக்குட்டியும் கூட்டுன்னு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடு கிடுகிடுன்னு கண்ணன் எங்கேயோ ஓடிட்டான். இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இவன் எங்கடா கிடுகிடுன்னு ஓடுறான்னு பார்த்தா, ஒரு கோல், தங்கத்தாலான ஒரு கோல். மாடு மேய்க்கிறதுக்குன்னா பொதுவா மரத்தால் செய்யப்பட்ட குச்சியைத்தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். கண்ணன் என்ன பண்ணானா, பொன்னாலான கோல், தங்க கோல், அந்த குச்சியை கையில எடுத்துனான். இப்ப கண்ணுக்குட்டி எல்லாம் வழிமறிச்சு என் அழகை ரசிப்பதற்காக அழைச்சுன்னு வர போறேன்னு சொல்லி ட்ரியோன் 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 ட்ரியோன்னு சொல்லி கண்ணபிரான் ஓட ஆரம்பிச்சுட்டான். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இது என்னடா இது, 5 மாச குழந்தை பாட்டுக்கு தங்க கோலை கையில் கொண்டு கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடுறதேன்னு சொல்லி பெரியாழ்வார் யசோதையும் பின்னாடி ஓட, அழகை ரசிக்க வந்த நாமும் பின்னாடி ஓட. இப்ப நேயர்களான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணன் கண்ணுக்குட்டியை வழிமறிக்கத்தான் போறான்னு. ஆனா பெரியாழ்வார் யசோதைக்கு இன்னும் தெரியாதே, இவன் எதுக்கு ஓடுறான் எங்க ஓடுறான்னு தெரியல. இப்ப அந்த சலங்கை ஒலியை வைத்து இங்கேதான் கண்ணன் சென்றிருக்க வேண்டும்னு ஒரு குத்துமதிப்பா பெரியாழ்வார் யசோதை போய் எதுக்கு ஓடினா என்னடா பண்ணான்னு பார்த்தா, காலில் அந்த வீரக்கழலையும் சலங்கையும் அணிஞ்சுண்டு கையில அந்த தங்க கோலை எடுத்துட்டு கன்று குட்டிகள் எங்கேயோ ஓடின்னு இருக்கு. இவன் கரெக்டா நடுவுல போய் வழிமறிச்சு அந்த கோலை காட்டி, கன்று குட்டிகளே நில்லுங்கள், என்னுடைய அழகை ரசிக்கிறதை விட உங்களுக்கு புல்லு மேயறதும் தாய்ப்பசுவிடம் போய் பால் பருகுவதும் இதுதான் முக்கியமா போச்சா, என்னுடைய அழகை நீங்கள் ரசிக்க வேண்டும்னு கோலை காட்டி மறித்து தடுத்து நிறுத்தி கன்றுக்குட்டிகளை கூப்பிடுறானா.